ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு வறுவல் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, ரொம்ப குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு பொட்டேட்டோ வறுவல். இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அப்புறமா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சுருக்கிறேன். பேபி பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 8லேருந்து 10 போல் வேக வச்சுருக்கேன். ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சா போதும். அதை தோலை உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு 4 பல் பூண்டை நல்லா இடிச்சும் சேர்த்துக்கலாம். நான் அரைச்சி போட்டிருக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது நல்லா வறுத்துக்கணும். நம்ம இதில் வெங்காயம், தக்காளி அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப குயிக்காக செய்ய போகிறோம். பட் டேஸ்ட் செம்மையாக இருக்கும். பாருங்கள், இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், மல்லித்தூள், அப்புறமா காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே போட்டுட்டு இந்த எண்ணெயில் அப்படியே வதக்கிடலாம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை உள்ளே சேர்த்து வதக்கிற வேண்டியதான். உருளைக்கிழங்கு 100% வேகக்கூடாது, 3/4 பதம் மட்டும்தான் வேகணும். ஏன்னா நம்ம இதில் டோஸ்ட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அப்போ ரொம்ப குழஞ்ச மாதிரி ஆகிடும். 3/4 பதம் வெந்தது அப்படின்னா தான் நம்ம இந்த மசாலாவில் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது கடைசியாக கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா இதை வறுத்து விட்டுடலாம். இந்த மசாலா பொடி உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எந்த பொடி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு நான் ஆல்ரெடி சேர்த்து தான் வேக வச்சேன். இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நான் சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, மிளகாப்பொடி போட்டேன். நீங்கள் அதுக்கு பொதுவாக குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பொட்டேட்டோ ரோஸ்ட் ஆகிருக்கு. நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே அதில் நல்லா பிடிச்சிக்கிச்சு. இப்போது அடுத்ததாக இதில் கொஞ்சம் கட் பண்ண கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். ரொம்பவே டேஸ்ட்டான நம்ம உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம், கிழங்கு வேக வச்சிட்டிங்க அப்படின்னா. ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது நம்ம எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் செம்மையாக போகும். குறிப்பிட்டு சொல்லணுன்னா லெமன் ரைஸ் கூட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.